மாலிப்டின் எடுக்கணும், தங்கத்தை எடுக்கணுமா, டங்ஸ்டன் எடுக்கணுமா, அரிட்டாப்பட்டி மலையும் அழிப்போம், முருகர் மலையும் அழிப்போம், ஐவர் மலையும் அழிப்போம், இடுமன் மலையும் அழிப்போம் தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த 5 வருஷத்துல சிவன்மலையை ஒட்டியே ஒரு தூண் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இவ்வளவு வேலை இந்த 1.5 வருஷம் 2 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. பழனியில மாலிப்டினம், பழனி முருகன் கோயில ஆய்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பற்றி ஏன் பேசாம இருக்கிறாங்க? அப்ப இவர்களுக்கு முருகர் அல்ல பிரச்சனை. மக்களை பிளவுபடுத்த வேண்டும். பல்வேறு மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க. ஒருவர் கூட இந்த திட்டம் இங்க வரப்போகுது, இந்த திட்டம் உங்களுக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் சொல்லணும்ல, சொல்லவில்லை. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை அழிக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே அழிப்பது என்ற கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்குது. இதை நாங்கள் வயிறறிஞ்சு சொல்றோம். 2022 வெளியீடு செய்தது ஜூலை 2024. இந்த கனிமங்களை எல்லாம் எந்தெந்த ஊர்ல தமிழ்நாடு முழுக்க எப்படி எடுக்க போறோம்னா அந்த பட்டியலும் இப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இதை பற்றி இங்கு மதுரைக்கு மோடி வந்தாலும் சரி, அல்லது அமித்ஷா வந்தாலும் சரி, அல்லது கனிமவளத்துறை ஒன்றிய கனிமவளத்துறை அமைச்சர் யார் வந்தாலும் பேசணும் இல்லை. டங்ஸ்டன், மாலிப்டினம், கிராஃபைட், பிளாட்டினம், இன்னொரு பக்கம் தாது மணல், அணுசக்தி கனிமங்கள், கடலுக்குள்ள எரிவாயு கிணறுகள், இந்த பக்கம் நிலக்கரி, இப்படி நம்மை சுற்றியும் தமிழ்நாடு முழுக்க காலுக்கு கீழே இருக்கிற பகுதி எல்லாமே இன்னைக்கு அரசு ஏலத்திற்கு விட்டு கொண்டிருக்கிறது. கேட்பு கூட்டமே இனிமேல் 30 வகையான கனிமங்களுக்கு கிடையாது. அதில் டங்ஸ்டன், மாலிப்டினம், கிராஃபைட், ரூட்டைல், சிர்கான், இலுமனேட், சிலுமனேட், பிளாட்டினம், இப்படி அரிய வகை கனிமங்கள் 30 வகையான கனிமங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் கிடையாது என்று அறிவித்து விட்டார்கள். கடல்ல 3 கிலோ 3 இடங்கள்ல 27,155 சதுர கிலோமீட்டர், அதாவது 67,88,750 ஏக்கர் எண்ணெய் துரப்பணம் செய்வதற்காக ஏலத்தை விட்டுருக்காங்க. இதெல்லாம் வெளியில பேசும் பொருளாகவே மாறல. அதே மாதிரி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில மாலிப்டினம் தாதுக்கள், சிவகங்கையில் கிராஃபைட்டு, சேலம் மற்றும் நாமக்கல்ல மேக்னசைட்டு, இரும்புத்தாது, அரியலூரில் திருச்சியில் சுண்ணாம்புக்கல், நெய்வேல் லிக்னைட், இது மாதிரியெல்லாம் ஏலத்தில் விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான ஆவணங்கள் நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்கே கூடியிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுக்கு சில உண்மைகளை சொல்லணும் அப்படின்ட்டு. குறிப்பாக ஏன் நம்ம மதுரையை தேர்வு பண்ணி இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம்னா, இப்போ மதுரையில் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு. பெரிய அளவில் மக்கள் திரண்டு அந்த போராட்டத்தோட வீரியத்தினோட இதனால் ஏலத்தை மட்டும் ரத்து பண்ணி வச்சுருக்காங்க டங்ஸ்டன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5000 ஏக்கரில் தான் அந்த ஏலத்தை அறிவிச்சிருந்தாங்க, அது ரத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது டங்ஸ்டனுங்கிறது அந்த 5000 ஏக்கரில் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் நம்ம சிங்கமுனாரி வரைக்கும், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி, அதே மாதிரி நத்தம், திண்டுக்கல் மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களையும் டங்ஸ்டன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக ஒரு பகுதியாக அந்த அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, மேலூர் பகுதியில் விட்டுருந்தாங்க. அதை மக்கள் ஏற்று நின்று வெற்றி பெற்றாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்தியன் மினரல்ஸ் இயர் புக் அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பப்போ ஒரு வெளியீடு விடுறாங்க. இப்போ நம்ம 2019 வெளியிட்ட அந்த இதில் இருந்த நிறைய தகவல்கள் இருந்துச்சு. அந்த டங்ஸ்டன் போராட்டத்தில் ஒரு சில தகவல் தான் சொல்லியிருந்தோம். இப்போ தொடர்ச்சியாக இப்போ நிறைய ஏலங்கள் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது பற்றி வெளியில் மக்களுக்கும் சரி யாருமே இதை வெளியில் தெரியாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே சிவகங்கை மாவட்டத்தில் கிராஃபைட்டுன்னு ஏலம் விட்டாங்க. இதெல்லாம் அது மக்கள் போராடுறது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி எந்த ஊடகங்களும் எந்த கட்சியும் பேசாமல் இருந்தாங்க. அதே மாதிரி பழனி மலையை உள்ளடக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாலிப்டினம் அப்படின்னு ஒரு கனிமம், அதுலாம் அரிய வகை கனிமத்தில் வருது, அதையும் ஏலம் விட்டுருக்காங்க. ஏலம் விடுற அளவுக்கு ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில்
இந்த அரிய வகை கனிமங்கள் என்று சொல்லப்படுற அந்த டங்ஸ்டன், மாலிப்டினம், கிராஃபைட் உட்பட பல்வேறு ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல ஏலம் விட்ட அறிவிப்பும் நிறையா பொதுவெளிக்கு தெரியாமல் இருக்குது. ஏலம் விடுற தயார் பண்ணியும் நிறையா வச்சுருக்காங்க. அப்போ எங்களுக்கு என்ன இதை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்லணும், இந்த தேர்தல் காலகட்டத்தில் இது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அரசியல் கட்சிக்கும் ஒரு செய்தி தோழணும் தான். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இருக்க தோழர் முகிலன், அப்புறம் கல்குவாரி எதிர்ப்பு இயக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சண்முகம், அப்புறம் டங்ஷன் எதிர்ப்பு கூட்டமைப்பில் இருக்கிற கம்பூர் செல்வராஜ் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஆர்வலர்கள், பொதுநல இயக்கங்களை சேர்ந்த இயக்கவாதிகள்லாம் இங்கே வந்து சந்தித்து இந்த உண்மைகளை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வந்த பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் முதல்க்கு நன்றியை தெரிவித்து எங்களுடைய செய்திகளை வந்து இதை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். இப்போ தோழர் முகிலன் வந்து இந்த செய்திகளை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் தினத்தந்தி பேப்பரில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. 7ஆம் கட்ட தாதுக்கள் ஏலம்னு சொல்லி. இந்த 7ஆம் கட்ட தாதுக்கள் ஏலம்ங்கிறதுல ஏற்கனவே டங்ஸ்டன் ஏலம், அதே மாதிரி வந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் மாலிப்டினம் தாதுக்கள், சிவகங்கையில் கிராஃபைட்டு, சேலம் மற்றும் நாமக்கல்லில் மேக்னசைட்டு, இரும்புத்தாது, அரியலூரில் வந்து திருச்சியில் சுண்ணாம்புக்கல், நெய்வேல் லிக்னைட், இது மாதிரியெல்லாம் ஏலத்தில் விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான ஆவணங்கள் நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் தமிழ்நாடு இந்திய அரசாங்கத்துடைய மைண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 24 ஏலங்கள் நடந்திருக்கு. 22 வந்து சுண்ணாம்புக்கல்லும், 2 தொகுதி கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்லக்கூடிய டங்ஸ்டன் ஒன்று, கிராஃபைட் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 24 வகையான கனிமங்கள் ஏலத்தில் விட்டுருக்குன்னு சொல்லி அவர்களே தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக மாலிப்டினம் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர்லேயுமே கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரையிலையும் ஏலத்திற்கு தயாராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான G2 ரிப்போர்ட்டு நாங்கள் இதில் வச்சுருக்கோம், இணைச்சி வச்சுருக்கோம். இப்போ இன்னும் மிக முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டங்ஷனை பற்றி தெரியும். இங்கே எல்லாருமே டங்ஷன் திட்டம் முடிவுக்கு வந்துச்சுன்னு கருதிட்டு இருக்காங்க. ஆனால் 2025 ஜனவரி 23 இந்திய அரசாங்கம் 5000 ஏக்கருக்கான டங்ஸ்டன் சுரங்க திட்ட ஏலத்தை மட்டும்தான் ரத்து பண்ணியிருக்காங்க ஒழிய திட்டத்தை ரத்து செய்யவில்லை. 48,000 ஏக்கர் பரப்பளவிலான டங்ஸ்டன் திட்டம் அப்படியே இருக்குது. இது இங்கே மக்களுடைய உணர்வுகள் மங்கி போகிற வரைக்கும் வைத்திருப்பது என்பதுதான் அதனுடைய நிஜம். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் இதை பற்றி விவாத பொருளாக்கியிருக்கணும்ல. டங்ஸ்டன் நாங்கள் நிறுத்திட்டோம், ஒன்றிய அரசு சொல்லுது, நாங்கள் இந்த திட்டத்தை நிறுத்திட்டோம்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பிரச்சாரமே எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கணும்ல. ஏன் அதை பற்றி வாயை திறக்க மறுக்கிறாங்க? இன்னொன்று, அதற்கு அடுத்தபடியாக மாலிப்டினம் அது தனி செய்தியாக வச்சுருக்கு, இதுலேயும் இணைச்சி கொடுத்துருக்கோம். நம்ம டங்ஸ்டன் சுரங்கத்தோடு இணைத்த வகையில் பழனி மலையில் மட்டும் 1,00,000 ஏக்கர் 400 சதுர கிலோமீட்டர் பழனி முருகர் மலை, ஐவர் மலை, இடும்பன் மலை இவற்றை உள்ளடக்கி 1,00,000 ஏக்கரில் மாலிப்டினம் கனிமம் கண்டறியப்பட்டு அது எத்தனை G3ன்னு சொல்லக்கூடிய ஆய்வெல்லாம் செய்து ஏலத்திற்கு தயார் நிலையில் இருக்குது. இதை நாங்கள் ஆவணமாக எடுத்து மதுரையில் வந்து முருகர் மாநாடுன்னு பாரதிய ஜனதா கட்சி நடத்தினாங்க, இந்து முன்னணி நடத்தினாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆவணத்தை சொன்னோம். பழனி முருகர் மலையவே மாலிப்டினத்துக்காக முழுக்க தங்கமாகவே இருக்கட்டும், மாலிப்டினத்துக்காக எதற்கு ஆய்வு பண்ணி எதற்கு சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த ரெக்கார்டை கொடுத்துருக்கு? அப்போ இதற்கு பதில் சொல்லணும். உண்மையிலுமே மதுரை முருகர் மாநாட்டில் மாலிப்டினம் திட்டத்தை ரத்து பண்ணணும்னு பேசணும்னு சொன்னோம். ஆனால் இன்று வரை குறிப்பாக முருகர் பெயரை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மாலிப்டினம் என்ற சொல்லை எங்கேயுமே உச்சரித்ததில்லை. திண்டுக்கல் கலெக்டர் கொடுத்த எப்படி மதுரை கலெக்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி திண்டுக்கல் கலெக்டர்கிட்ட நாங்கள் 20/6/2025 கொடுத்தோம். 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடுத்தோம். 22ஆம் தேதி அன்னைக்கு இங்கே மதுரையில் மாநாடு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சு. யாரும் மாலிப்டினத்தை பற்றி பேசவில்லை. இன்றைக்கி மதுரை இங்கே அதற்கு பின்னாடி மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் வந்து நாடாளுமன்றத்திலேயே பேசினார், பல கட்சிகள் பேசினாங்க.
அதனால இப்போ தற்காலிகமாக ஏலத்துக்கு கொண்டு வர நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இதே மாலிப்டினத்தை தர்மபுரி, அரூரிலையும், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரையிலையும் 5 பிளாக், அந்த விவரங்களெல்லாம் நான் வச்சுருக்கேன் எந்தெந்த ஊருங்கிறது. 5 பிளாக் ஏலத்தை வந்து இப்போ அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. G2 அப்படிம்பாங்க ஏல அறிவிப்பு, அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது மாலிப்டினம், இது செய்தித்தாளில் வந்த செய்தி, இது ரெக்கார்டாகவே நாங்கள் வச்சுருக்கோம். இப்படி மாலிப்டினம் கனிமம் வந்து ஏலத்திற்கான வகையில் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே யாருக்கும் தெரியாமலேயே கிராஃபைட் சிவகங்கை மாவட்டத்தில் இலுப்பக்குடி தாலுக்காவில் கிராஃபைட் வந்து ஏலம் விட்டுருக்காங்க. அது வந்து டால்மியா நிறுவனம் வந்து எடுத்திருக்குது. இலுப்பக்குடியில் 1564 ஏக்கர் பரப்பளவுள்ள கிராஃபைட் வந்து ஏலத்தை விட்டுருக்காங்க. இந்த ஏல செய்தி யாருக்கும் வெளியே தெரியாது. இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் தான், இதெல்லாம் எங்கேயாச்சும் போய் வெப்சைட்டில் எடுக்கலான்னு போனால் எங்கேயுமே எடுக்க முடியாது. இது மிகப்பெரிய, இப்போல்லாம் வந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஆவணங்கள் நாங்கள் எடுத்த பின்னாடி இந்தியன் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணவே முடியறதில்லை, எந்த ஆவணங்களையும் வெளிப்படுத்துறதில்லை. இப்போ G2 ஏலம் வந்து மாலிப்டினம் அறிவிச்சாச்சு, செய்தித்தாளில் வந்தாச்சு, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் அதை எடுத்துருக்க முடிய. இந்த ஏல அறிவிப்பு இப்போ வந்து டங்ஸ்டனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதுன்னு சொல்லி அந்த அன்னைக்கு நவம்பர் 7 1:04 ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அது ப்ரெஸ் ரிலீஸாக வருது. ஆனால் கிராஃபைட்டுக்கு அப்படி வரவே கிடையாது. குறிஞ்சான்குளத்தில் ஏலத்தை அறிவிச்சிருந்தாங்க. குறிஞ்சான்குளத்தில் தென்காசி மாவட்டம், பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் 654 ஏக்கர் ஏலத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்களும் அந்த பகுதி மக்களும் போராடினால அந்த ஏலத்தை தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க. ஏலம் விடவே இல்லை. டங்ஸ்டன் ஏலம் விட்டு ரத்து பண்ணினாங்க. குறிஞ்சான்குளம் ஏலம் விடப்படவே இல்லை. இது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும், சென்னையில் வந்து கடற்கரையில் 13,32,500 ஏக்கர், 5,330 சதுர கிலோமீட்டர். கன்னியாகுமரியில் கடலில் 3 இடங்களில் 27,185 சதுர கிலோமீட்டர், அதாவது 67,88,750 ஏக்கர் எண்ணெய் துரப்பணம் செய்வதற்காக ஏலத்தை விட்டுருக்காங்க. இதெல்லாம் வெளியில் பேசும் பொருளாகவே மாறல. அதில் கன்னியாகுமரியில் ஏலம் விட்டதில் 10 லட்சம் ஏக்கர் பரப்பளவு என்ன கேட்டிங்கன்னா, முழுக்க மீன்கள் இனவிருத்தி செய்யக்கூடிய வாட்ச்பேன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி. அங்கே இனவிருத்தி நடந்தால் தான் வங்காள விரிகுடா, இந்து மகா பெருங்கடல், அரபிக்கடல், இது முழுக்க மீன்கள் வந்து மீன்பாடு பெருகும். அந்த பகுதியிலே எந்த விதமான அறமற்ற வகையில் கடல்வாழ் உயிரினங்கள் பவளப்பாறை அங்கே இருக்குது, முழுக்க மன்னார் வளைகுடா பகுதி, அந்த பகுதியை ஏலத்தில் விட்டுருக்காங்க. இது மட்டுமல்ல, இப்போ 5 பிளாக் தாது மணல், முதல்ல தாது மணல் சொல்லுவோம், இப்போ கிரிட்டிக்கல் மணல், அணு கனிமம் சொல்லி கிரிட்டிக்கல் மணல் சொல்லி, அதில் மணவாளக்குறிச்சி பிளாக்னு ஒன்று, அதே மாதிரி வந்து உவரி மணப்பாடு பிளாக்னு ஒன்று, சாத்தன்குளம் தேரி பிளாக்னு ஒன்று, நவலடி உவரி தேரி பிளாக்னு ஒன்று, குதிரைமொழி பிளாக்னு ஒன்று. அதாவது மணவாளக்குறிச்சி, சாத்தன்குளம், உவரி மணப்பாடு, நவலடி உவரி, குதிரைமொழின்னு சொல்லி 5 பிளாக்ல ஆய்வு செஞ்சு ஏலத்துக்கு தயாராக இருக்குது. ஏற்கனவே மணவாளக்குறிச்சி பகுதியில் 5000 ஏக்கர் வந்து ஏலத்தை கருத்து கேட்பு கொடுத்து அறிவிச்சிருந்தாங்க. மக்கள் போராட்டத்தினால ரத்து பண்ணாங்க. இப்போ இது போன்ற திட்டங்களுக்கு திருட்டி, அதாவது கல்குவாரி 12 ஏக்கர் இருந்தால், அதாவது 5 ஹெக்டேர் பரப்பளவு இருந்தால், தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவு அடிப்படையில் கல்குவாரியோ, சுண்ணாம்பு கல்குவாரியோ, மணல் குவாரியோ அந்த பகுதிகளில் ஏற்கனவே இயங்கி முடிந்து 3 ஆண்டுகளான அனுமதி காட்டிருந்த குவாரிகள் இருந்தால் கருத்து கேட்பு நடத்தணும். ஆனால் 15 லட்சம் ஏக்கர், 67 லட்சம் ஏக்கர் பரப்பில் வரக்கூடிய இந்த மைன்ஸுக்கெல்லாம் கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லை என்று இந்திய ஒன்றிய அரசு வந்து போன ஆண்டு ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருக்காங்க. அதெல்லாம் இதில் இணைப்பில் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். கருத்து கேட்பு கூட்டமே இனிமேல் வந்து 30 வகையான கனிமங்களுக்கு கிடையாது.
அதில் டங்ஸ்டன், மாலிப்டினம், கிராஃபைட், ரூட்டைல், சிர்கான், இலுமனேட், சிலுமனேட், பிளாட்டினம், இப்படி அரிய வகை கனிமங்கள் 30 வகையான கனிமங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் கிடையாது என்று அறிவித்து விட்டார்கள். தமிழ்நாடு முழுக்க போன வாரம் தாராபுரம் பகுதியில் ஒரு டாக்குமெண்ட் எடுத்தோம், திருப்பூர் மாவட்டத்தில். அது கமேட்டிட்டியில் வந்து REE, RM அண்டு PGFன்னு இருக்குது. PGEங்கிறது பிளாட்டினம் குரூப், பிளாட்டினம் குரூப் எலிமெண்ட். எத்தனாயிரம் ஏக்கர்னா 35,842 ஏக்கர் தாராபுரம் பகுதியில். அதன் பிளாக்கு பேர் கத்தப்புல்லாப்பட்டி பிளாக். இப்படி நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொன்று இருந்துகிட்டே இருக்கு. இப்படியான வகையில் நம்முடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கனிமங்கள் அது என்ன தேவைக்காக, இந்த கனிமங்களை எடுப்பதில் என்ன பிரச்சனைனா, ஏதோ கல்குவாரில் 5 ஏக்கரை எடுக்கிறாங்க, எடுத்த பின்னாடி தண்ணி நிற்குதுங்கிறது அல்ல. இந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கனிமங்களை எடுப்பது என்பது முழுக்க இந்த மக்களை அகதிகளாக வெளியேற்றுவது, அகதிகளாக வெளியேற்றுகின்ற விஷயம். இது நெய்வேலி மாதிரி சுரங்க ஓப்பன் யார்டில் இருந்தாலும் சரி, அல்லது இங்கே வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா வடசேரி என்ற ஊர், மன்னார்குடி தாலுக்காவில், மன்னார்குடி பிளாக்கில் வடசேரி என்ற ஊரில் 68.30 ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 17,000 ஏக்கர். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிலக்கரி. அந்த நிலக்கரி எடுக்கணும்னா நெய்வேலி மாதிரி எடுக்க முடியாது. மீத்தேன் எடுக்கணும், அந்த பெட்டு கீழே இருக்கிற ஷேல் மீத்தேன் எடுக்கணும், வண்டல் மண்ணுக்குள்ள இருக்கிற ஷேல் கேஸ் எடுத்தால் தான் எடுக்க முடியும். இப்போ அதுக்கான ப்ரொப்போசலையுமே ரெடியாக வச்சுருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று தமிழ்நாடு அரசு 2020 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது வேளாண்மை தமிழ்நாடு அரசினுடைய பட்டியலில் வருது என்ற அடிப்படையில் இது எங்களை கட்டுப்படுத்தாது என்று இன்னைக்கு இந்திய அரசாங்கம் சொல்லுது. இன்னைக்கு 8 மாவட்டங்களில் ராமநாதபுரம் பிளாக்ன்ட்டுமே, அதே மாதிரி வந்து மன்னார்குடி பிளாக்ன்ட்டுமே, நெய்வேலி பிளாக்ன்ட்டுமே, மைக்கேல்பட்டி பிளாக்ன்ட்டுமே, சேத்தியாத்தோப்பு பிளாக்ன்ட்டுமே, இந்த பகுதிகள் பூராமே நிலக்கரியை எடுப்பதற்கான ஏலம் விட தயார் நிலையில் இருக்கிறார்கள். டங்ஸ்டன், மாலிப்டினம், கிராஃபைட், பிளாட்டினம், இன்னொரு பக்கம் தாது மணல், அணுசக்தி கனிமங்கள், கடலுக்குள்ள எரிவாயு கிணறுகள், இந்த பக்கம் நிலக்கரி, இப்படி நம்மை சுற்றியும் தமிழ்நாடு முழுக்க காலுக்கு கீழே இருக்கிற பகுதி எல்லாமே இன்னைக்கு அரசு வந்து ஏலத்திற்கு விட்டு கொண்டிருக்கிறது, ஏலத்திற்கு விடுவதற்கு தயாராக இருக்கிறது. இதை பற்றி எங்களுடைய கேள்வியெல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இதில் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறிப்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போகணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க இதை பற்றி சொல்லணும்ல, இதை பற்றி சொல்ல வேணும். புத்தகம் அவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2019 இயர் புக்கை நாம் ஏற்கனவே சொல்லித்தான், அதை வச்சு தான் டங்ஷனை காமிச்சோம். இப்போ 2022 இயர் புக் ஜூலை 2024 வந்திருக்கு. தமிழ்நாடு மினரல் ரிவ்யூ புக்கு 2022 வெளியீடு செய்தது ஜூலை 2024. இந்தந்த கனிமங்களை எல்லாம் எந்தெந்த ஊரில் தமிழ்நாடு முழுக்க எப்படி எடுக்க போகிறோங்கன்னா அந்த பட்டியலும் இப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போது இதை பற்றி இங்கே மதுரைக்கு மோடி வந்தாலும் சரி, அல்லது அமித்ஷா வந்தாலும் சரி, அல்லது கனிமவளத்துறை ஒன்றிய கனிமவளத்துறை அமைச்சர் யார் வந்தாலும் பேசணும். இல்லை இந்த ஊரில் மட்டும் இல்லை, இவர் கன்னியாகுமரி போனாலும் அங்கேயும் பேசணும். அங்கே தான் மணவாளக்குறிச்சி பிளாக் வச்சுருக்காங்க. 67,000 ஏக்கரில் கடலுக்குள்ளே எண்ணெய் எடுக்க போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 67 லட்சம் ஏக்கர். அப்போது தமிழ்நாடு முழுக்க நாம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு தெரியுது. நம்ம காலுக்கு கீழே என்னவாக ஆகப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கும் இந்த ஆவணங்களையே கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தொடர்ந்து முயற்சி செய்து பல்வேறு அதிகாரிகளோட, இந்த துறை சார்ந்தவர்களோட, பல்வேறு நெருக்கமானவர்களோட சேர்ந்து இந்த ஆவணங்களை சேர்த்துவதற்கு எங்களுக்கு, ஏன்னா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரத்துக்குள்ள வந்து நம்ம கொடுத்தாகணுமேங்கிறதுக்காக, இன்னைக்கு மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக இந்த 42 பக்க டாக்குமெண்ட்டை என்னென்ன பிளாக் இருக்குதுன்னு அப்புறம் சொன்னது எல்லாமே அத்தனை ஆவணங்களாக நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். அப்போது
இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதை யாருமே என்ன பண்றது இல்லைன்னா பேசுவதில்லை. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு ஓட்டு கேட்க வர்றாங்க கட்சிகள். தமிழ்நாட்டை வருங்காலத்தில் அழிவுக்கு உள்ளாக்கி மக்களை அகதிகளாக விரட்ட போகும் கிரிட்டிக்கல் மினரல் என்ற 30 வகை கனிமங்கள், ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலிய கிணறுகள் உட்பட எண்ணற்ற நாசகார திட்டங்களை உறுதியாகவும் வெளிப்படையாகவும் எதிர்க்கும் வேட்பாளர்களுக்கு மட்டுமே தெளிவாக சொல்றோம். இந்த 30 வகையான கிரிட்டிக்கல் மினரல், எண்ணெய் கிணறுகள், அணுசக்தி கனிமங்கள், நாசகார திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், இதையெல்லாம் உறுதியாகவும் ஏதாவது பேருக்கே மக்கள் போராட்டம் சொல்றதில்ல, உண்மையிலுமே இதையெல்லாம் மாற்றியே தீரும், இல்லைன்னா தமிழ்நாடு அழிக்கப்பட்டு விடும், இந்த அழிவுக்கே துணை நாங்கள் போய்விடுவோம் என்று நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் எதிர்க்கின்ற வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இது நாங்கள் இங்கே கூடியிருப்பது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக சிலர் இருக்கலாம், ஆனால் இது மொத்தம் தமிழ்நாட்டினுடைய மொத்த பிரச்சனை. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர் எண்ணிக்கை குறைவதை ஒட்டி பல்வேறு கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கூட இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பூரா பறிச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் தமிழ்நாட்டு மக்களை கேட்க மாட்டோம். இங்கு இதற்காக என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் மினரல் கேரிடர் நாங்கள் அமைப்போம் சொல்லி நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க, பட்ஜெட்ல சொல்றாங்க. சொன்னது மட்டுமல்ல, இங்கே வந்த மத்திய அமைச்சர் நாங்கள் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 12 ஆண்டுகளுக்குள்ள 41,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஒரு 20,000 இருக்குது. இது எல்லாமே அமைக்கப்படுவதெல்லாம் மக்களுடைய பயன்பாடு அல்ல. இந்த கனிமங்களை உடனடியாக எடுத்து செல்ல வேண்டும். இந்த கனிமங்கள் வந்தால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு தெரியும். நேற்று போன வாரத்தில் ஒரிசாவில் இதே வேதாந்தா நிறுவனம் பாக்சைட்டுக்காக துரத்தி பழங்குடி மக்களை சுட்டுட்டு இருக்காங்க. பழங்குடி மக்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இவர்கள் பல வேட்டைகள் என்று சொல்வது கூட முழுக்க முழுக்க கனிமம் எடுக்க யார் தடையாக இருந்தாலும் அவர்களை ஒழிப்பதுதான் எங்களுடைய வேலை திட்டம் என்ற வகையில் இந்தியாவில் ஆளக்கூடிய எல்லா கட்சியுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அபாயத்தில் தமிழ்நாட்டு மக்களையும் இன்னைக்கு வச்சிருக்காங்க. நாங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசுறோம். எப்போ கொல்லப்படுவோம் என்பது தெரியாது. அப்படியான அபாய நிலையில் தான் நம்முடைய இந்திய நாடு இருக்குது. எனவே இதை உணர்ந்து இதற்கு பொறுப்பாக என்ன இன்னைக்கு இதில் மிக முக்கியமான பொறுப்பு என்பது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான். ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் பேசிய அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர்களோ அல்லது 10 மாநில 12 மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, பல்வேறு மத்திய அமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் கூட இந்த திட்டம் இங்கே வரப்போகுது, இந்த திட்டம் உங்களுக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் சொல்லணும்ல, சொல்லவில்லை. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை அழிக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே அழிப்பது என்ற கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்குது. இதை நாங்கள் வயிறறிஞ்சு சொல்றோம். தமிழ்நாட்டை அழிக்கின்ற மிகப்பெரிய கனிம கொள்ளைக்காக செய்கின்ற வேலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் ஒரு தூண் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இவ்வளவு வேலை இந்த 1.5 வருஷம் 2 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. பழனியில மாலிப்பினம் பழனி முருகன் கோயில ஆய்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பற்றி ஏன் பேசாம இருக்கிறாங்க? அப்ப இவர்களுக்கு முருகர் அல்ல பிரச்சனை. மக்களை பிளவுபடுத்த வேண்டும். மாலிப்பின் எடுக்கணும், தங்கத்தை எடுக்கணுமா, டங்ஸ்டன் எடுக்கணுமா, அரிட்டாப்பட்டி மலையும் அழிப்போ, முருகர் மலையும் அழிப்போ, ஐவர் மலையும் அழிப்போ, இடுமன் மலையும் அழிப்போன்னு தான் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த 5 வருஷத்துல.
சிவன்மலையை ஒட்டியே சின்னமலை என்ற 2 மலைகளுக்கு அது முழுக்க கிரானைட் குறி கொண்டாந்தாங்க. போராடி நிறுத்தியவர்கள் நாங்கள். சென்னிமலையில் 9 குவாரி இருந்தது. சென்னிமலைக்கு தென்புறத்தில் 9 குவாரியும் போராடி நிறுத்தியவர் நாங்கள். அண்ணாமலை தேர்தல்னா அவருடைய சொந்த ஊரில் பாலமலை, மரகதீஸ்வரர் மலை, புகழிமலை, ஐயர் மலை, எல்லா மலையும் குவாரிகளிலிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அதற்காக விவசாயி ஜெகநாதன் படுகொலையே செய்யப்பட்டார். ஆனால் அண்ணாமலை வாய் திறந்து பேசல. புரிஞ்சுக்கணும் மதுரை மக்கள், இத்தனை மலைகள் அழிப்பை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியவர் நாங்க. அங்கதான் இந்து முன்னணி காடேஸ்வரர் 10 கிலோமீட்டர் தூரத்தில். ஒன்றை பற்றி பேசுனது இல்லை. ஆனா இங்க வர்றாங்க எதுக்கு? திருப்பரங்குன்றத்தை காப்பாத்துறேன்ட்டு. ஏதாச்சும் திருப்பரங்குன்றத்துக்கு தென்புற பகுதியில் கிட்டத்தட்ட 50 குவாரிக்கு மேல இருக்கு. திருமால் வில்லேஜில், கல்லாணையில், பொன்னமங்கலத்தில், அந்த பக்கம் 100 பெரிய பெரிய நம்ம கருத்து அவ்வளவு குவாரி இருக்கு. அந்த பெரிய உலகாணி, சின்ன உலகாணியில் வெடி வெடிச்சா மலையில் அதிருது. ஆனால் அதை பற்றி ஒருத்தர் பேசுறது இல்லை. அப்போ நோக்கம் என்பது மலையை காப்பாற்றுவது, கடவுளை காப்பாற்றல. இவர்கள் மக்களை பிளவுபடுத்துவது என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை அனைவரும் உணரணும். இங்கே வேட்பாளராக நிற்கிறார் ஒருத்தர் பேராசிரியர், இதை பற்றி பேசணும். உண்மையிலுமே அக்கறை இருந்தா இங்கே நாங்கள் பேசுகிறோம்னா சின்ன உலகாணி, பெருவுலகாணி, கல்லாணை, திருமால், பொன்னமங்கலம் அத்தனை ஊர்லேயும் போய் போராடி இருக்கிறோம். கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசியிருக்கோம், பிரச்சனையை சொல்லி இருக்கோம். ஆனால் இவர்கள் எங்காவது எட்டி பார்த்துருக்காங்களா? மக்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. திருமாலியெல்லாம் 1 வருஷமா போராடுறாங்க. கல்லாணையில் தொடர்ச்சியாக போராடுறாங்க. பல்லாயிரக்கணக்கான களத்தில் நின்றுட்டு பொன்னமங்கலத்தில் போராடுறாங்க. இவங்க எங்காச்சும் போய் நின்று இருக்காங்களா? இப்படியான நிலை தான் இருக்குது. எனவே இதன் மீது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கவனம் எடுத்து செய்யணும்.